அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் ஒரு முக்கியமான லெசன் ஒன்று படித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இதாஃபா. இதில் இதாஃபா என்று சொன்னால் இதில் ரெண்டு ஈகும் முதாஃபிலை நாங்கள் ஆல்ரெடி படித்தோம். இதில் சின்ன விஷயந்தான் என்ன வச்சு கொள்ளிக்குது, ரெண்டு முதாஃபும் முதாஃபிலைக்கும் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றா என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குது. முதாஃபைந்தா ரெண்டு குவாலிட்டி, முதாஃபிலேக்கு ஒரு குவாலிட்டி, அவ்வளோதான். இவ்வளோ தான் நினைவு வச்சுக்கணும். இந்த முழு அசைன்மெண்ட்டு செய்கிறதுக்கும் இவ்வளோ தான் நினைவு வச்சுக்கணும். ஓகே, முதாஃபிக்கு ரெண்டு குவாலிட்டி என்ன? ஒன்றாவது முதாஃப் வந்து ஒன்று பாரம் இல்லாமல் இருக்கும், சரியா, லைட் ஆகிக்கும், சரியா, ஒன்று. ரெண்டாவது அள்ளீக்காது. ஒன்றாவது அள்ளீக்காதுன்னு முதல்ல பாருங்கள், அள்ளீக்குதாண்டு அல் வராட்டி அது முதாஃபாவே எழும். ரெண்டாவது பாரம் இல்லாமல் இருக்கணும். அல் இல்லாமல் பாரம் இல்லாமல் இருந்தால் அது முதாஃபென்று எடுக்கலும். முதாஃபிலை வந்து ஜர் ஆயிக்கணும், அவ்வளோதான். ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை, ஜர் ஆயிக்கணும். முதாஃபுக்கு ரெண்டு நிபந்தனை, அள்ளீக்க கூடாது, பாரம் இல்லாமல் ஈக்கணும், ரெண்டு நிபந்தனை. முதாஃப் இலைக்கு ஒரே ஒரு நிபந்தனை, அது வந்து ஜர் ஆயிக்கணும். சரி, இப்போ இவத்தை தலையில் வச்சுக்கொண்டு எங்களோட அசைன்மெண்ட்டை செய்வோம். ஒன்றாவது வந்து எது ஹுலல் ஜன்னத்தை, எது ஹுலல் ஜன்னத்தை. அப்போ எது ஹுல என்ற போக்கில் அதில் அல் இல்லை, சரியா. அப்போ அது வந்து எது ஹுல லைட் ஆகிது, சரியா. எது ஹுலன் இல்லை, எது ஹுல லைட் ஆகிது, பாரம் இல்லை. ஸோ முதாஃபுடைய ரெண்டு கண்டிஷனும் மீட் ஆகிட்டு, ரெண்டு நிபந்தனையும் மீக்குது, சரியா. இது முதாஃபாவே இலும். இப்போ நாங்கள் முதாஃபிலேக்கு போவோம். அல் ஜன்னத்தை என்று வந்திக்குது, அல் ஜன்னத்தை என்று வந்திக்குது. முதாஃபிலேக்கிற கண்டிஷன் வந்து என்ன ஆயிக்கணும், ஜர் ஆயிக்கணும். அப்போ அல் ஜன்னத்தி என்றிக்கணும். அப்போ முதாஃப் வந்து ரெண்டு நிபந்தனையும் மீட் ஆகிட்டு, அல் இல்லை லைட் ஆகிக்குது. ஆனால் முதாஃபிலேக்கு போனால் அது ஜர்ராவே இல்லை. அப்போ இது வந்து முதாஃபிலே இல்லை. ஏண்டா முதாஃபிலே ஐந்தா அது ஜர் ஆயிக்கணும், அல் ஜன்னத்தி ஆயிக்கணும். இது அல் ஜன்னத்தை நசுப் ஆயிக்குது. ஸோ அது முதாஃபிலே இல்லை. உண்மையை சொல்ல போனால் இதை நாங்கள் புறகி படிப்போம். இது வந்து தஹாலன்னு சொல்கிறது ஃபிஹில், அது புறகி படிப்போம் ஃபிஹில்ல. ஆனால் இப்போக்கு உங்களுக்கு இருக்கிற நாலேஜ், இப்போ இருக்கிற நாலேஜ் நல்லாவே போதும் இது முதாஃப் இல்லைன்னு சொல்கிறதுக்கு. ஏண்டா ரெண்டாவது வார்த்தை ஜர்ராவே இல்லை. ஸோ அவ்வளோதான். ரெண்டாவதுக்கு போவேன். ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு பக்சன் ஷதீதன், பக்சன் ஷதீதன். ஓகே, இப்போ முதலாவது ஈக்கிறே தானே முதாஃப், ரெண்டாவது ஈக்கிறே முதாஃபிலே. முதாஃபா ஈக்கணும் என்றால் பக்சன் தான் முதாஃபா ஈக்கணும். பக்சனுக்கு ரெண்டு நிபந்தனை, அள்ளிக்குதா அல் இல்லை, மாஷா அல்லா, ஒரு நிபந்தனை மீட் ஆகிச்சு. ரெண்டாவது பாரம் இல்லாமல் ஈக்கணும். பக்சன் என்றது பாரமான வார்த்தை, பக்சன் என்றது பாரம். பக்ச என்ற பாரம் இல்லை, முஸ்லிமுன் பாரம், முஸ்லிமு பாரம் இல்லை, முஸ்லிமன் பாரம், முஸ்லிம பாரம் இல்லை. ஸோ பக்சன் என்ற பாரம், பக்ச என்ற பாரம் இல்லை. ஸோ இதை வந்து முதாஃப்னு நாங்கள் நினச்சது பாரம் இல்லாமல் இருக்குது. ஸோ அல் இல்லாததுக்கு வேலை இல்லை, பாரமும் இல்லாமல் இருக்கணும். அப்போ இதில் ரெண்டு நிபந்தனையில் ஒரு நிபந்தனை தான் இதில் பூர்த்தியாகுது, இன்னொரு நிபந்தனை பூர்த்தியாவது இல்லை. அப்போ வந்து இது முதாஃபென்று எடுக்க இல்லை. அப்போ இது முதாஃப் இல்லாட்டி அடுத்தது முதாஃபில்லை எப்படியுமே இல்லை. அடுத்த வார்த்தையை நாங்கள் பார்க்கவே தேவையில்லை, ஷதீதன் என்ற வார்த்தையை பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா முதாஃப் ஃபர்ஸ்ட் வார்த்தை முதாஃப் இல்லாட்டி அடுத்த வார்த்தை முதாஃபிலே வேலாவே. ஆனால் நாங்கள் பார்த்தாலும் ஷதீதன் என்றது நசுப் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஷதீதின் தான் ஜர், முதாஃபிலேயும் ஜர் ஆகணும். ஸோ அது ஜர்ரும் இல்லை, எப்படியுமே இது முதாஃபிலே இல்லை. ரெண்டே பார்த்தாலும் முதாஃபி இல்லை. ஈவன் ஷதீதின்னு வந்திருந்தாலும் அப்போ ஜர்ராவின் தான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அப்படி பண்ணாலும் எங்களுக்கு அது முதாஃபிலேன்னு எடுக்கலாம். ஏனென்றா ஒன்றாவது வந்து பாரமான வார்த்தை ஆகிக்குது. முதாஃப் வந்து ஒன்றாவது வார்த்தை பாரமான வார்த்தை ஆகிக்குது. இப்போ முதாஃபிலேன்னு சொல்ல மேலும் எங்களுக்கு ஒன்றாவது வார்த்தை ரெண்டாவது வார்த்தைன்னு சொல்ல மேலும், ஒன்றாவது வார்த்தை முதாஃப், ரெண்டாவது வார்த்தை முதாஃபிலே, அப்படி தானே வருது. ஸோ அப்படி சொல்லி மேலும். ஸோ ஒன்றாவது வார்த்தை பாரம் ஆகிக்குது, அதை சுட்டி அது முதாஃபிலே இல்லை. ஒன்றாவது வார்த்தையில் பாரம் இல்லாமல் ஈக்கணும், அல் இல்லாமல் ஈக்கணும். ரெண்டாவது வார்த்தை ஜர்ரா ஈக்கணும். மூணாவது வார்த்தை தஹ்தீஹிம், தஹ்தீஹிம். அப்போ நீங்கள் இது என்ன ஒரு வார்த்தை தான் இது, நீங்கள் சொன்னீங்க முதாஃபிலேண்டா ரெண்டு இசும் வரணும் என்று, இதுக்குள்ளே ரெண்டு இசும் ஈக்குது. எப்படி உடைக்கிறேன், தஹ்தி என்றது ஒரு இசும், ஹிம் என்றது ஒரு இசும். ஹிம்ல நாங்கள் படித்தோம் ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்னு. அதில் வந்து ஹுவ ஹுமா ஹும், ஹும் த அட்டாச் வெர்ஷன், ஹும் இந்த சேர்ந்து வரத்தான் ஹும் இல்லாட்டி ஹிம். ஸோ இன்னும் அது ஹும் தான் அது அட்டாச்சாக மாறிக்குது, சேர்ந்து தான் மாறிக்குது, தஹ்தி ஹிம். ஸோ
இப்போ இது முதாஃப் இலையா ஓகே ஈனை வச்சு அந்த கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் சீன் ஒண்டி இது நாங்கள் முதாஃப் இலை படித்தோம் ஸ்பெஷல் முதாஃப் என்று கொஞ்சம் மீக்குது தவுத்த பகுத ஃபவுக்க கபுல ஹமாம ஹல்ஃப பைன வரா குத்தம ஹவுல தூன லதுன் மஆ இந்த கைர ஐயு குல்லு பவுல் இதை நாங்கள் படித்த நினைவிக்கும்னு நினைக்கிறேன். இதுவல் வந்து இதுக்கு நாங்கள் சொல்கிறேன் ஸ்பெஷல் முதாஃப். இதுக்கு வந்து லைட் அல் அது ஒன்றும் பார்க்க தேவையில்லை. இதுவரை நீங்கள் கண்டிங்கன்னா அது முதாஃப் தான். சரி, இதுக்கு சொல்கிறேன் ஸ்பெஷல் முதாஃப். இது வந்து லாஜிக் ஒன்றும் யோசிக்கல. இது நீங்கள் நினைவு வச்சுக்கொண்டிருக்கணும். இல்லாட்டி இது அசைன்மெண்ட்டை செய்ய போகலாம். அதை இப்போ பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து சைட்டில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி எடுத்து சரி வச்சுக்கணும், அதை பார்த்துக்கொண்டு செய்ய மேலும். அப்போ தகுத்த இது லிஸ்ட்லேயே இருக்குது. அப்போ தகுத்த வந்தால் தகுத்த எங்கே கண்டாலும் அது முதாஃப் தான். சரியா? இது சரியான லேசி லாஜிக். அல் பார்க்க லைட் பார்க்க ஒன்றும் தேவையில்லை. தகுத்தையை கண்டால் அது முதாஃப் என்ற அது லிஸ்ட்லேயே இருக்குது. தகுத்த ஹிம் என்றால் அது வந்து தகுத்தன்றது முதாஃப். ஹிம் என்றது இப்போ ஹும்முடைய அட்டாச் வெர்ஷன். ஹும் சேர்ந்து வந்தால் ஹும் இல்லாட்டி ஹிம் என்று சேர்ந்து வரும். அப்போ அது வந்து நாங்கள் படித்தோம் அது நசுபாவே மேலும் ஜர்ராவே மேலும். ஸோ ஈன வந்து அது தகுத்தீஹிம் என்று வரப்போகல, அது ஜர் தான். ஏன் ஜர் என்ற ஸ்பெஷல் முதாஃப்னு வந்து முதாஃபுக்கு போகிற வார்த்தை எப்படியுமே ஜர்ரத்தாய்க்கும். அப்போ ஹிம் என்றது ஜர்ராய்க்குது. நாங்கள் முதல்ல படித்தோம் அது நசுபாவே மேலும் ஜர்ராவே மேலும் என்று. இப்போ நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அது எப்படி ஜர்ரா நசுபான்னு கண்டுபிடிக்கிறேன். எப்படி தகுத்தைக்கு போகிறோம் தகுத்தீஹிம் தகுத்தைக்கு போகிறோம் வந்தால் அது ஹிம் வந்தால் அது வந்து ஜர்ரத்தாய்க்கும். ஏன்னா தகுத்துன்றது ஸ்பெஷல் முதாஃப். ஸோ அது முதாஃப் சுட்டியும் அது முதாஃபுக்கு போகிற அத்தனை வார்த்தையும் ஜர்ரத்தாய்க்கும். நாலாவது வார்த்தை அல் முஜ்ரிமூன அன்னார. முதலாவது நிபந்தனை முதலாவது வார்த்தையில் முதாஃபில் ரெண்டு நிபந்தனை அல்லிக்கு கூடாது லைட் ஆயிக்கணும். முதலாவது அல்லிக்குதா அல்லிக்குது அல் முஜ்ரிமூன. அப்போ அதிலே இது முதாஃபிலே இல்லை. அல் வந்து சுட்டியும் அது முதாஃபாக எடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இப்போ நான் இந்த ஒரு நிபந்தனை சரி மீட் ஆகாட்டி நான் அடுத்ததுக்கு போகிறேன். ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. எங்களுக்கு பார்த்தோன்னே விளங்குது அல்லிக்குது இது முதாஃபிலே இல்லை, அவ்வளோதான். ஏண்டா இது ஆடியோ சரியான நீட்டமாகும். ஏண்டா கிட்டத்தட்ட 72க்கு டிஸ்கஸ் பண்ணிக்குது. நான் மேக்ஸிமம் எவ்வளோ எழுமோ பண்ணுறேன். ஸோ அதை சொல்லி நான் கொஞ்சம் அதை மெயின் ஆன்சர் வந்துச்சா அதை ஆன்சரை சொல்லி கொண்டு போகிறேன், மிச்சம் டீட்டெயில் போகாமல். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட் ஃபியூ கொஷனுக்கு டீட்டெயிலாக எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு ஃபாஸ்ட்டாக போவேலும் ஏன்னா ஆல்ரெடி அதை படித்து கொடுத்தது எல்லாமே சொல்லியாச்சு முதல் 4 கொஷனில். அடுத்தது 5வது வார்த்தை புர்ஹான கும். புர்ஹான என்ற போகல புர்ஹான ஒரு வார்த்தை கும் ஒரு வார்த்தை. புர்ஹான் என்ற போல அது வந்து அல் இல்லை. ஓகே, புர்ஹான அது வந்து லைட் ஆகிக்குது. புர்ஹானன் இல்லை புர்ஹான வந்து பாரம் இல்லை. ஸோ இது அல் இல்லை லைட் ஆகிக்குது. ஓகே, இப்போ வந்து இது முதாஃபா எடுக்கலும். அடுத்த வார்த்தைக்கு போ, அது வந்து ஜர்ராய்க்கணும். கும். கும் என்ற வார்த்தை அந்தும் என்ற வார்த்தையால் தான் சேர்ந்து வாரத்தான் கும். ஸோ கும் என்றது அந்தும் என்றா ரஃபா, கும் என்றா அது நசுபுமாவேலும் ஜர்ருமாவேலும். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு முன்னுக்கிற வார்த்தை முதாஃப் மாதிரி இருக்குது. அதுக்கு போகிற வார்த்தை நசுபுமாவிலும் ஜர்ருமாவிலும் என்றால் அது ஜர்ரை தான் எடுக்கணும். சரியா? நசுபுமாவிலும் ஜர்ருமாவேலும் எங்களுக்கு தெரியும். ஆனால் முன்னுக்கிற வார்த்தை முதாஃப் மாதிரி இருக்குது. அப்போ இது கட்டாயமாக ஜர்ரை தான் எடுக்கணும். அப்போ எங்களுக்கு இது செல்லும் முதாஃப் இல்லை என்று. இத்தகத அல்லாஹு. இத்தகத அல்லாஹு வார்த்தை அல்லில்ல லைட் மாதிரி இருக்குது, பிரச்சனை இல்லை. அல்லாஹூ என்ற வார்த்தை ரஃபாவாகிக்குது. அப்போ இது ரஃபா ஆகிக்க போகலை, என்ன செய்யலை, அது முதாஃபிலை என்று எடுக்கலை. ஏண்டா ரெண்டாவது வார்த்தை முதாஃபிலை ஜர்ராய்க்கணும். மசலன் ரஜுலைனி. மசலன் ரஜுலைனி மசலன் என்றா முதாஃபா ஈக்கிறதுக்கு 2 கண்டிஷன். லைட் ஆகிக்கணும், அல் ஈக்கக்கூடாது. அல் இல்லை சரி, பாரம் இல்லை, இது பாரம். மசலன் என்றா பாரம், மசல என்றா பாரம் இல்லை. ஸோ மசலன் என்றது பாரம் சொல்லி இது முதாஃபா ஏலாம். ரஜுலைனி வந்து நசுபில்லாடி ஜர் தான். ஏண்டா வந்து முஸ்லீம் மானி வந்து ரஃபா, முஸ்லிமைனி வந்து நசுபில்லாடி ஜர், ரஜுலைனி நசுபில்லாடி ஜர். ஆனால் மசலன் வந்து என்னது பாரமைக்கிற சுட்டியும் அது முதாஃபாவேலா. அப்போ அடுத்த வாரத்து ஜர்ரா இன்னும் வேறு இல்லை, அது முதாஃபிலே ஆவேலா. அடுத்த வார்த்தை குல்லி மசலின். குல்லு என்றது குல்லு என்ற வார்த்தை ஸ்பெஷல் முதாஃபில் இருக்குது. அப்போ அது வந்து ஸ்பெஷல் முதாஃப். அது சுற்றி அதை கண்ணை பற்றி இது வந்து முதாஃபில்னு சொல்லிலும்
உங்களுக்கு ஒன்றுமெண்டா செக் பண்ணுறதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்கள், கட்டாயமாக ஜர்ரா தைக்கும். ஸ்பெஷல் முதாஃப் வந்தால் அடுத்த வார்த்தை ஜர்ரா தைக்கும். அதை சுற்றி மசலின்னு வந்தீங்கன்னா ஜர்ரா ஆகிக்குது, ஏன்னா அது வந்து ஸ்பெஷல் முதாஃப். 9வது வந்து குந்தும் சாதிக்கீன. குந்தும் பாருங்க, என்று சவுண்ட். இப்போ முஸ்லிமுன் ரஃபா, முஸ்லிமுன் வந்து முஸ்லிமுன் ரஃபா, முஸ்லிமுன் வந்து பாரம், முஸ்லிமும் பாரம் இல்லை. முஸ்லிமன் பாரம், முஸ்லிமா பாரம் இல்லை. முஸ்லிமின் பாரம், முஸ்லிமி பாரம் இல்லை. முஸ்லிமானி பாரம், முஸ்லிமா பாரம் இல்லை. முஸ்லிமைனி பாரம், முஸ்லிமை பாரம் இல்லை. முஸ்லிம் மூணு பாரம், முஸ்லிமும் பாரம் இல்லை. அதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னும் குந்தும் என்று வந்து இது வந்து சுக்குல்ல முடியுது. அப்போ சுக்குல்ல முடிகிற ஒன்றுமே நாங்கள் படிக்கல, பாரம் இல்லைன்னு. அப்போ இது வந்து என்னது, பாரம் இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்போ இது வந்து டெஃபினட்டாக வந்து இந்த எங்களுக்கு முதாஃபா எடுக்கல. ஏண்டா முதாஃபா எடுக்கிறதுக்கு பாரம் இல்லாமல் வைக்கணும். இப்போ தும் என்று சுக்குல்ல முடிஞ்சிக்குது, சரியா? அப்போ எங்களுக்கு இது பாரம் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ இது வந்து என்ன செய்ய, முதாஃபா எடுக்கலாம். உண்மைக்குமே இது வந்து நீங்கள் பிறகு படிப்பீங்க ஃபீல். ஆனால் இப்போது அதை சுக்குல்ல முடிஞ்ச சுட்டி எங்களுக்கு பாரம் இல்லைன்னு எடுக்கலாம் சுட்டி இது முதாஃப் இல்லைன்னு சொல்லலாம். 10வது அல் ஹதீசி அசஃபன் அல்லிக்கிற சுட்டியும் முதாஃபா நாங்கள் நினைக்கிறதுல அல்லிக்கிற சுட்டியும் இது முதாஃபிலே இல்லை. அது 1வது நிபந்த பூர்த்தியாவது இல்லை. 11வது பைன ஹுமா. பைன என்றது ஸ்பெஷல் முதாஃபிலே இது, அது சுட்டியும் இது முதாஃபிலே. அக்ஸர ஷெயின், அக்ஸர அல்லில்ல லைட் ஆகிக்குது, ஷெயின் ஜர் ஆகிக்குது, இது முதாஃபிலே. 13வது அர்பாத்த அஷ்வரின், அர்பாத்த அல்லில்ல லைட் ஆகிக்குது, அஷ்வரின் ஜர் ஆகிக்குது, முதாஃபிலே. சரியான லேசி. 14வது அஹ்சனு அமலன். அஹ்சனு அல்லில்ல லைட் ஆகிக்குது, அமலன் வந்து நசுப் ஆகிக்குது. அமலின் என்று வந்தால் தான் ஜர், அமலன் நசுப் ஆகிக்குது. அப்போ இது முதாஃபில் இல்லை. என்ன முதாஃபிலை 2வது வார்த்தை ஜர் ஆகணும். இது ஜர்ராவி இல்லை, நசுப் ஆகிக்குது. அப்போ இது முதாஃபிலே இல்லை. அடுத்த வார்த்தை வந்து கில்தல் ஜன்னத்தைனி. கில்த என்றக்குள்ள அல்லில்ல லைட் ஆகிக்குது, அல் ஜன்னத்தைனி, ஜன்னத்தானி ரஃபா, ஜன்னத்தைனி நசுபில்லாடி ஜார். ஸோ 1வது வார்த்தை முதாஃப் மாதிரி இருக்குது, 2வது வார்த்தை ஜர் நசுபில்லாடி ஜார்னா எங்களுக்கு ஜர் ரெண்டு எடுக்கிறோம். இது முதாஃபிலேன்னு சொல்லலும். அடுத்த வார்த்தை மன அன் நாச. மனா வந்து லைட் அல் இல்லை, இது முதாஃப் என்று எடுக்கலும். அடுத்த வார்த்தை ஜர் ஆகிக்குதும். அன்னாச ஜர் இல்லை, அன்னாசி தான் ஜர். ஸோ இது முதாஃபிலே எடுக்கலாம். யவுமல் ஹஜ்ஜி. யவுமல் ஹஜ்ஜி, யவும வந்து லைட் ஆகிக்குது, பாரம் இல்லாமல் இருக்குது, அல் இல்லை தானே. ஹஜ்ஜி வந்து ஜர் ஆகிக்குது, இது முதாஃபிலே எடுக்கலும். சரியா? இதை மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணலைன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ண மிச்சம் டைம் எடுக்கிறது எல்லாம். இது மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். இது முதாஃபுலேக்கு இடையில என்ன வரணுமெண்டா உடே என்றது வரணும். அப்போ ஹஜ்ஜெண்டா ஹஜ்ஜி, யவுமெண்டா நாள், ஹஜ்ஜி உடைய நாள், அப்படி தான் முதாஃபுலே. அல்லா உடைய ரசூல், அந்த மாதிரி ஹஜ் உடைய நாள், ரசூல் உல்லாஹி, அல்லா உடைய ரசூல். யவுமல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜி உடைய நாள். அது முதாஃபுதாவுக்கு 2க்கு இடையில உடே என்ற வார்த்தை வரணும். இங்கிலீஷில் ஆஃப் என்று வரும், த டே ஆஃப் ஹஜ் அப்படி வரும். இந்த தமிழில் ஹஜ் உடைய நாள். அஸ்ஹாபல் கௌஃபி, சரியான லேசி. அஸ்ஹாபிக்கு வந்து என்னது, அல் இல்லை, பாரம் இல்லை. கௌஃபி வந்து ஜர் ஆகிக்குது. அப்போ இது வந்து முதாஃபிலே. ஹுவல்லாஹு, ஹுவண்டா ஹுவ தனியாக வந்தால் அது ரஃபா. அது ஓகே. நாங்கள் சும்மா பார்த்தோம்னா அது அல் இல்லை, பாரம் இல்லைன்னு எடுத்தாலும் அல்லாஹு என்ற வார்த்தை என்னது, அது வந்து ரஃபா வாய்க்குது. அப்போ இது வந்து முதாஃபிலே என்று எடுக்கலாம். மஜ்மால் பஹ்ரைனி. இது மஜ்மா என்று போகல, அது வந்து பாரம் இல்லை, அல் இல்லை. பஹ்ரைனி, அல் பஹ்ரைனி என்று போகல, அது வந்து பஹ்ரானி வந்து ரஃபா, பஹ்ரைனி வந்து நசுபில்லாடி ஜார். ஸோ முதாஃப் ஒண்டிக்குது, அதுக்கு போகிற வார்த்தை நசுபில்லாடி ஜர் ரெண்டா, அது வந்து எங்களுக்கு ஜர் ரெண்டு எடுத்து அது முதாஃபிலேன்னு சொல்லிடும். அதானுன் மினல்லாஹி. இப்போ பாருங்கள், அதானுன் என்று போகல, வா என்றது அடிஷனில் வர இன்னும் என்று வருது, அதை விட்டா அதானுன் என்று போகல, அது வந்து பாரம் இல்லை, அல் இல்லை. இது பாரம் இல்லை. அதானுன் வந்து பாரம், வாதானு தான் பாரம் இல்லை. ஏண்டா முஸ்லிமுன் பாரம், முஸ்லிமும் பாரம் இல்லை. அப்போ இது பாரம் என்று கூட அது முதாஃபிலேன்னு சொல்லலாம். அடுத்தது 22வது ரப்பு சமாவாதி. ரப்பு அல் இல்லை, பாரம் இல்லை. அஸ்ஸமாவாதி வந்து ஜர்ராய்க்குது. அப்போ இது வந்து முதாஃபிலே. ஜன்னத்தக்க, அது முதாஃபிலே. ஜன்னத்தை ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. இப்போ நான் குயிக்காக செஞ்சு கொண்டு போகிறேன்.
ஆன்சரை மட்டும் சொல்லிக்கொண்டு போகிறேன். நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலகும். நான் ஆன்சரை சொல்லிக்கொண்டு போகிறேன். லாஜிக்கை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் என் ஆன்சரில் கேளுங்க. அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆன்சர் எப்படி வந்துச்சு. கைரி நஃப்சின், கைரி வந்து ஸ்பெஷல் முதாஃப், ஐசுட்டி முதாஃப் முதாஃப் இல்லை. கைல குலூபிஹிம், ஈன 3 வார்த்தைக்குது. கைல ஒரு வார்த்தை, குலூபி ஒரு வார்த்தை, ஹிம் ஒரு வார்த்தை, 3 வார்த்தைக்குது. கைல அல்லில்ல லைட் ஆகிக்குது, குலூபி வந்து ஜர்ராவிக்குது. அப்போ கைலேயும் குலூபி முதாஃப் முதாஃபிலே, குலூபி அல்லில்ல லைட் ஆகிக்குது. லைட் இருந்தால் பாரம் இல்லாமல், நான் லைட் என்று சொல்லக்கூட நினச்சிக்கோங்க, பாரம் இல்லைண்டு. அல்லில்ல பாரம் இல்லாமிக்குது. ஹிம் வந்து நசுபில்லாட்டி ஜர் ஆகிக்குது. அப்போ குலூபிஹிம் இது ரெண்டும் முதாஃப் முதாஃபிலே, இன்னும் 2 முதாஃப் முதாஃபிலே இருக்குது. மாலிகி யௌமித்தீன் மாதிரி மாலிகி முதாஃப் மாலிகி முதாஃப் யௌமி முதாஃபிலை. யௌமி அப்புறம் முதாஃப் ஆகுது, அத்தீனி முதாஃபிலை ஆகுது. மாஸ்டர் ஆஃப் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படி அர்த்தம் வருது. 2 ஆஃப் வருது இல்லை. சரியா? தமிழில் சொல்கிறேன்டா, கியாமத் உடைய நாள் உடைய சொந்தக்காரன். மாலிகி என்ற சொந்தக்காரன். 26வது சுல்தானின் பைனின், சுல்தானின் பாரமாய்க்குது. அதை எடுக்கலாம் முதாஃபெண்டு. மாவு ஹா, மாவு மாவு என்ன தண்ணி, மாவு ஹா அவளுடைய தண்ணி. மாவு என்ற போக்கில் பாருங்கள், பாரம் இல்லை, அல் இல்லை. ஹா வந்து ஹியட நசுபில்லாடி ஜர்வர்ஷன். ஸோ அது 1வது முதாஃப் ஆகிக்குது, 2வது நசுபில்லாடி ஜர் 2வது ஜர் 2 எடுக்கலும். அது வந்து முதாஃப் முதாஃபிலை. அடுத்தது வந்து அபவாகு 28வது, அதுவும் முதாஃப் முதாஃபிலே என்று எடுக்கலும். 20வது 29வது பியதாபின் அலீம், அது பாரமாகிக்குது அதாபின், அது முதாஃப் முதாஃபிலே எடுக்கலாம். ஆயாத் இல்லாஹி முதாஃப் முதாஃபிலே எடுக்கலும். அல் வலயத்துலில்லாஹி, அல் வந்திக்குது, முதாஃப் முதாஃபிலே எடுக்கலும். நல்லா நினச்சிக்கோங்க, நிறைய பேர் செய்கிற பிழையொன்று தான், முதாஃபுக்கு தான் அல் வரக்கூடாது, முதாஃப் இலைக்கு அல் வரையலும். முதாஃபுக்கு தான் அல் வரக்கூடாது, பாரம் இல்லாமல் இருக்கணும். சரியா? முதாஃப் இலைக்கு அல் வரையலும். அதில் கண்டிஷன் வந்து ஜர்ராவுரே மட்டும்தான். நீங்கள் யோசிக்க அடே முதாஃபிலே அல் வந்திக்குதே, முதாஃபிலே இல்லை என்று இல்லை, அப்படி யோசிக்க வேணாம். முதாஃபிலேக்கு அல் வரையலும், அது ஜர்ராயின்னா மட்டும் போதும். முதாஃபுக்கு தான் அல் வரக்கூடாது. அப்படின்ட்டா 1வது வார்த்தைக்கு தான் அல் வரக்கூடாது, 2வது வார்த்தைக்கு அல் வரையலும். 36வது ஐயு வந்திக்குது, ஸ்பெஷல் முதாஃப், அப்போ அது முதாஃப் முதாஃபிலே. 37வது குல்லு வந்திக்குது, ஸ்பெஷல் முதாஃப் முதாஃப் முதாஃபிலே. 38வது ரப்புக்கும், முதாஃப் முதாஃபிலே, உங்களுடைய ரப்பு, உங்கள் எல்லாத்துடைய ரப்பு. கும் என்ற அந்தும் தானே. 39வது முதாஃப் முதாஃபிலே. 40வது முதாஃப் முதாஃபிலே. 41வது முதாஃபிலே இல்லை, ஏன்னா கஃபூருன் என்று வரக்குள்ள கஃபூருன் பாரம், கஃபூரு தான் பாரம் இல்லை. அப்போ அது முதாஃப் முதாஃபிலே ஆவேலை. ஏன்னா பாரம் இல்லாமிக்கணும், அல் இல்லாமிக்கணும். அல் இல்லை, ஆனால் பாரம் சுட்டியும் அதை எடுக்க. 42வது வகுதல்லாஹி, அது முதாஃப் முதாஃபிலே. வகுது ப்ராமிஸ், ப்ராமிஸ் ஆஃப் அல்லாஹ், அல்லாவுடைய வாதா, அல்லாவுடைய ப்ராமிஸ், ப்ராமிஸுக்கு. 43வது முதாஃப் முதாஃபிலே. 44வது முதாஃப் முதாஃபிலே எடுக்கலும். 45வது இந்த வந்திக்குது, ஸ்பெஷல் முதாஃப் முதாஃபிலே. 46வது லா துமாரி, லா துமாரி. லா என்றது வந்து அது நாங்கள் படிப்போம், லா இலாக, அது வந்து நெகேஷன், அது வந்து இல்லைன்னு சொல்கிறது, அது முதாஃபிலேன்னு எடுக்கலாம். அது நாங்கள் வேறே படிப்போம் இன்ஷா அல்லாஹ். கடைசி லெசன் இது தான். இந்த ஃபோர்பிடிங்கும் என்ற கட்டளையிட்டதும் வானம் என்று சொல்கிறதும், செய்யுங்க என்று சொல்கிறதும் வானம் என்று சொல்கிறதும், அதுதான் கடைசி 23 24வது லெசன். ஸோ இது முதாஃப் முதாஃபிலே இல்லை, அது கடைசி படிப்போம். 47வது குல்லு வந்திக்குது, அப்போ அது முதாஃப் முதாஃபிலை அண்ட் ஸ்பெஷல் முதாஃப். 48வது முதாஃப் முதாஃபிலை, ஏன்னு நீங்கள் யோசிங்க. 49வது அதே காரணத்தால் முதாஃப் முதாஃபிலை. 50வது முதாஃப் முதாஃபிலை. 51வது முதாஃப் முதாஃபிலை இல்லை, முதாஃப் அல் வந்திக்குது 1வது வார்த்தை, சொல்லி முதாஃப் முதாஃபிலை இல்லை. 52வது வந்து ரஹ்மத்துன் என்று 2வது வார்த்தை வந்திக்குது, 2வது வார்த்தை ஜர்ரா ஆகணும், சொல்லி அது முதாஃப் முதாஃபிலை இல்லை. 53வது 2வது வார்த்தை நசுபைக்குது, சுட்டியும் முதாஃப் முதாஃபிலை இல்லை. 54வது முதாஃப் முதாஃபிலை. 55வது முதாஃப் முதாஃபிலை இல்லை, ஏனென்று நீங்கள் யோசிங்க. 56வது முதாஃப் முதாஃபிலை, இன்னும் 2 முதாஃப் முதாஃபிலை இருக்குது, யோசிச்சு பாருங்கள் எப்படி என்று. 57வது முதாஃப் முதாஃபிலை. 58வது முதாஃப் முதாஃபிலை. 59 முதாஃப் முதாஃபிலை, அதுலேயும் 2
முதாஃப் முதாஃப் இலைஹி என்ன நினைக்கிறேன், அதை யோசிச்சு பாருங்க எப்படி என்று. 60வது முதாஃப் முதாஃப் இலைஹி ஸ்பெஷல் முதாஃப். 61வது முதாஃப் முதாஃப் இலைஹி. 62வது முதாஃப் முதாஃப் இலைஹி ஜன்னா ஜன்னாத்து அதனின், அதனுடைய கார்டன், அதனுடைய தோட்டம். உடைய என்ற அர்த்தம் பாருங்க நடுவில் வருது. அதன் என்றது ஒரு சொர்க்கத்துடைய பெயர், தெரியுமா உங்களுக்கு? 63வது முதாஃப் முதாஃபில் என்று எடுக்கலும். 64வது முதாஃப் முதாஃபில் எடுக்கலும். 65வது முதாஃப் முதாஃபில் எடுக்கலாம் ஏன் என்று யோசிங்க. 66வது எடுக்கலாம் ஏன் என்று யோசிங்க. 67வது எடுக்கலாம் ஏன் என்று யோசிங்க. 68வது எடுக்கலாம் ஏன் என்று யோசிங்க. 69வது எடுக்கலாம் என்ற ரெண்டாவது வார்த்தை மாலன் நசுபாய்க்குது, அது ஜர்ராய்க்கணும் மைசூரி, அதை எடுக்கலாம். 70வது எடுக்கலும், அது 1வது வார்த்தை அல்லில்ல பாரம் இல்லாமைக்குது, மிஸ்கீனி அடுத்தது வந்து ஜர்ராய்க்குது. அப்போ இது முதாஃப் முதாஃப் என்று எடுக்கலும். தாம் என்றா சாப்பாடு, மிஸ்கின் என்றா பூ என்றெடுங்களேன், ஏழையுடைய சாப்பாடு. நசுருல்லாஹி, நசுரு வந்து அல்லில்ல பாரமில்லாமிக்குது, அல்லாஹி என்ற வார்த்தை ஜர்ராய்க்குது. அல்லாஹ் உடைய உதவி, நசுருண்டா உதவி, அல்லாஹ் உடைய உதவி. இசாஜா நஸ்ருல்லாஹி என்று அல்லாஹ் உடைய உதவி வந்தால். கடைசி வந்து மலிக்கின் நாசி, குல்லாவது பிரப் பின்னாஸ், மலிக்கின் நாஸ், மலிக்கி என்றா அல் இல்லை பாரம் இல்லை, நாசி வந்து ஜர்ராய்க்குது. அப்போ இது முதாஃப் முதாஃப் இலை. மலிக்கி என்றா கிங் என்று இருக்கலும் நான் நினைக்கிறேன். அன்னாசி என்றா மனிதர்கள், மனிதர்களுடைய கிங், அது அர்த்தம் இருக்கல மலிக்கின் நாசி. ஸோ இது கிளியர்னு நினைக்கிறேன். சரியான லேசியான எக்ஸசைஸ் ஒன்று இன்ஷா அல்லா. இது வந்து ஆக முக்கியம், குர்ஆனில் நிறைய விடம் உங்களுக்கு பார்க்கலும் இன்ஷா அல்லா. இது அசைன்மெண்ட்டை செய்யுங்க, தனியாக செய்யுங்க, அதுக்கப்புறம் ஆன்சரை கரெக்ட் பண்ணுங்கள். இது ஆன்சரை பார்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்காம செஞ்சுட்டு மறுபடியும் பாருங்கள் ஆன்சர் சரியாண்டு. ஸோ உங்களுக்கு கிளியராக இந்த ஐடியா வந்து வரும். இந்த அசைன்மெண்ட்டை செஞ்சால் முதாஃப் முதாஃப் இல்லையண்டா என்னண்டு சரியான. இது அசைன்மெண்ட்டை செய்யலுமே நினச்சிக்கோங்க. இதில் 70 கொஷின், 72 கொஷின் இருக்குது. இதை செய்யலுமே நினச்சிக்கோங்க. உங்களுக்கு முதாஃப் முதாஃபிலே தண்ணி மாதிரி தெரியும் மாஷா அல்லா. குர்ஆன் நீங்கள் கண்டாலும் உங்களுக்கு முதாஃப் முதாஃபிலே கண்டுபிடிக்க மேலும். என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. நல்ல சுமனதை எங்கள் அனைவருக்கும் இன்ஷா அல்லா குர்ஆனை படித்து விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் எட்டி வைக்கக்கூடிய பாக்கிய தரணும். ஆமீன்.